வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல விஜய் ரொம்பவே அன்பா பார்த்துக்க காவேரியும் வந்து கண்கலங்கி போறாங்க. இல்லைங்க, இவ்வளோ நாளாக நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கள் அக்கா ஒவ்வொருத்தரும் வந்து மாறி மாறி வந்து பார்த்துக்கும் போது நமக்கும் இதை மாதிரி ஒரு அன்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கி போயிருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே இன்னைக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்காக நான் எப்போவுமே கூடவே இருப்பேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வந்து ஆறுதலாக பேசுகிறாரு. அதுக்கப்புறமா காவேரி தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாறி மாறி தன்னோட அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க. டைம் ஆகுதுங்க, அடுத்த நாளும் வந்து நான் போகலன்னா கண்டிப்பாக அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பளம் விற்கிற ஸ்டாலுக்கு போகிறாங்க. விஜய் வந்து காவேரியை கூட்டிட்டு போகிற இடத்துலையும் மீடியாக்காரங்களாம் வந்து அதுக்கப்புறம் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து சமாளித்து பதில் சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்ததாக வீட்டுக்கு போனதும் காவேரியோட விஷயத்தை பற்றி வந்து தாத்தா கிட்ட சொல்கிறது கேட்டு பயங்கர சந்தோஷம் அடைகிறாரு. என்னப்பா சொல்கிற, உண்மையாலுமே என் பேத்தி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் இதை நம்பவே முடியலையப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, எனக்கு இப்போவே என் பேத்தியை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இப்போ விஜய் ஏன் இந்த விஷயத்தை கேட்டு ஏன் என் பேத்தியை கூட்டிகிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் காவேரி சொன்ன விஷயங்களையும் பற்றி வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தாவும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா, காவேரியோட மனசில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி காவேரி எல்லா கஷ்டங்களையும் தன்னோட மனசுலயே பூட்டி வச்சிருக்காங்களேப்பா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறமா தாத்தாவை காவேரி கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறாரு விஜய். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வெண்ணிலா இவங்க ரெண்டு பேருக்கான கல்யாண ஏற்பாடுகள்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து அஜயோட அப்பா வராரு. இவங்க பார்த்து வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கோவப்படுறாங்க. வெண்ணிலாவை பார்த்து அஜயோட அப்பாவும், அன்னைக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, அந்த தப்புக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுறதுக்கு தாம்மா இப்போ இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் பண்ணுறேன், நானே முன்னாடி இருந்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, எல்லாம் ஓகே, எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் விஜய் எப்படி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுடைய மாமா கேட்கறதன் பேரில் எல்லா விஷயங்களையும் பற்றி வந்து சொல்கிறாங்க. இதனால் ஒன்றும் பிரச்சனை எதுவும் வராதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுக்காக இவ்வளோ பயப்படுறீங்க நீங்கள், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ரொம்பவே போல்டாக சொல்கிறாங்க வெண்ணிலாவோட மாமா பார்த்து. எல்லாருமே மண்டபத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. வெண்ணிலாவும் ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க. விஜய்க்காக காத்துட்டும் இருக்காங்க. என்ன சார், எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு, ஆனால் விஜய் தம்பி ஒன்றும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் சொல்கிற மாதிரி நீங்கள் கூப்பிடுங்க, கண்டிப்பாக விஜய் இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியா வந்து சொல்லி இங்கே வர வைக்கிறதுக்காக ஃபோன் மூலயமா ஒரு ஐடியா சொல்லி வர வைக்க பார்க்குறாங்க. விஜயும் வந்து இந்த கால் அட்டன் பண்ணுறாங்க. எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரமாக வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜயோட மாமா சொல்கிறதன் பேரில் ஒருவேளை அவங்க ஊருக்கு தான் கிளம்புறாங்களோ அப்படின்ற ஒரு கோணத்தோட என்ன பண்றாங்க, விஜய் வந்து கோவிலுக்கு கிளம்பி வராங்க. கோவிலுக்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க அப்படின்றது. இதனால ரொம்பவே அதிர்ச்சி அடைறது மட்டும் இல்லாம பயங்கரமா என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வியும் கேட்கறாங்க. இடத்துல மீடியாவும் வந்து நிக்குது. மீடியாக்காரங்க என்ன பண்றாங்க, விஜய் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. நீங்க ஏற்பாடு பண்ண சொல்லிதான் இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இப்ப என்னவோ இந்த கல்யாணத்துக்கு மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேள்வி கேட்க, பாருங்க, இங்க நடக்கிற எந்த ஏற்பாட்டுக்கும் நான் பொறுப்பல்ல, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்லை இவர் பொய் சொல்கிறாரு, எல்லா ஏற்பாடையும் பண்ண சொன்னது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஏற்றி விடுற மாதிரி பேசுகிறாங்க. இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டா உன்னோட லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா வந்து விஜயை பார்த்து சொல்கிறத பார்த்து பயங்கரமாக கோவப்பட்டு கையை ஓங்கி அறைய வராரு. ஓ, என்னையா நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் ஏற்கனவே என் லைஃப்பில் பண்ண தப்புலாம் போதாதா, புதுசாக வர ஆரம்பிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் வெண்ணிலாவும் ரொம்பவே பதட்டத்தோட நிற்கிறாங்க. என்னோட கல்யாணம் நடக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம், கண்டிப்பாக விஜய் கூட தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆறுதலா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயை பார்த்த வெண்ணிலாவும், ஏன் விஜய் இப்படிலாம் பண்ற, உன்னோட ஒய்ஃப் தான் உன்னை விட்டு போயிட்டா போல இல்ல, உனக்காக நான் இருக்கேன், என் கழுத்துல நீ தாலி கட்டலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சி வாய மூடு, நீலாம் ஒரு பொண்ணா, ஏற்கனவே எல்லா விஷயத்த பத்தியும் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டா, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீ இருந்த சூழ்நிலையை பார்த்து காவேரி தான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலே, ஆனா அவளுக்கு போய் நீ துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறிய, எந்த லிஸ்ட்ல நான் சேர்க்கறது, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாத வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்றாங்க, கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் மீடியாக்காரங்களும் விஜயை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அதாங்க, உங்களோட முதல் மனைவியோட அம்மாவே சொல்லிட்டாங்களே இந்த வாழ்க்கைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காகங்க இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணிக்காம இருக்கீங்க, நீங்க வந்து வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மீடியா பிரஷர் பண்றதை பார்த்து பசுபதி ராகினி எல்லாரும் ஒருத்தர் மாறி மாறி சிரிச்சுக்கிறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வரதை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சியாறாங்க. பசுபதிக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு, இவங்க யார் இங்க வரது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறீங்க, நான் தான் இவங்களை வர சொன்னேன், போன் பண்ணி வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு வில்லங்கத்தை நீங்க கொண்டு வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அதனாலதான் இங்க வரதுக்கு முன்னாடியே உங்க எல்லார் மேலேயும் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகி போறாரு. விஜய் இப்படி ஒரு தரமான செயலை செஞ்சதை நினைச்சு பயங்கர அதிர்ச்சியாரு பசுபதி ராகினி எல்லாருமே. இவ்வளோ விஷயம் வந்து நடந்த பிறகாவது வெண்ணிலா விஜய் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பேச்சுவார்த்தை எதுவும் பண்ணாமல் இருக்காங்களா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.